தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு நான் வரவேற்க ஆசைப்படுகிறேன். Let me greet and welcome all of you to our Sunday service this morning. இந்த ஆராதனை ஆரம்பிக்கு முன்பாக கூட நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us look to God in prayer, committing ourselves and our time into God's hands. Let us pray. ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக பாராக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இவ்விதமாக உடைய நாமத்தில் கூடி நாங்கள் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for this wonderful new day that you have given to us to come together as a church to worship you, to bless you, to sit in your presence. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய தேவ பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கின்றோம். அவர்கள் மத்தியிலே ஆண்டவரை அசைவாட வேண்டும் ஜெபிக்கிறோம். Lord, we want to invite the Holy Spirit to come. Let him move mightily in our presence, of Father. தொடர்ந்து ஆண்டவரை எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த காலை வேளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை பாடி துதிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, நீ துதியிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறேன். துதியிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. உம்மை அறிந்து உமக்குள் வாழ்கிற எங்களுக்கு எப்பொழுதும் நீர் வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா துன்பத்தின் நடுவிலும் எல்லா கஷ்டத்தின் நடுவிலும் ஆண்டவரே எங்களுக்கே ஆண்டவரே நீ நன்மை செய்ய வல்லவரான ஆண்டவராக இருக்கிறேன். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. கைகளை தட்டி இந்த பாடல் நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலை மிதித்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து
பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவோம். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. சொல்லுமா, உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கி. உலகிலே இருக்கும், உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். என் இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், நம் சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்வோமா, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே,
ஆண்டவரே நீர் எங்களுக்கு கூட இருக்கிறபடினால் எங்களுக்கு எது குறித்தும் கவலை இல்லை சுவாமி. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள நீர் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்கள் இயேசு இந்த வானத்தையும் பூமி படைத்த தேவனாக இருக்கிறேன். நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாங்கள் நம்புகிறோம் ராஜா. நீர் எல்ஷடாயின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படவில்லை ஆண்டவரே. நாங்கள் மார்த்தாளை போய் கலங்கவில்லை ராஜா. அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பார்த்து கொள்ள வல்லவர் என்று நாங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கக்கூடும் ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஓ ஹalleluya. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். Thank you Lord Father. Thank you Lord Father. We give you thanks Lord Father. You are our hope Lord Father. You are our Savior Lord Father. You never forget us nor forsake us Lord Father. You are so faithful in us Lord Father. You are so faithful towards Lord Father. Thank you for calling us as your children Lord Father, as your daughter, as your son Lord Father. Thank you Lord Jesus. Savior, He can move the mountains. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. Savior, He can move the mountain. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோஸ்தரி. Sing like never before, oh my soul, I'll worship your holy name. Lord, I worship your holy name. Sing like never before, oh my soul, I'll worship your holy name. Lord, I worship your holy name. Bless the Lord. Bless the Lord, oh my soul. Oh my soul. Worship His holy name. Sing like never
செலுத்துகிறோம் ராஜா. Thank you Lord Father. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருந்ததற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினதற்காக நன்றி. எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் ஆண்டவரே நன்மை செய்ய வல்லவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Thank you Lord Father. Thank you for speaking to us, Lord Father. Thank you for everything that you have done in our life, Lord Father. We give you thanks and glory, Lord Father. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் கொடுத்த நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Heavenly Father, we thank you for this opportunity given to us to come together in prayer. ஆண்டவரே ராஜா, விசேஷமான உடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. அப்பா, நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல நீ காத்து, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் மேலும் உடைய கருத்தை வைத்து எங்களை ஆசீர்வதித்து எடுத்து வர்றதுக்காகப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் அன்றாட தேவைகளை ஆண்டவரை நீ சந்தித்து வருகிறேன். எங்களுக்கு ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ பொறுப்படுத்த பார்த்து நடத்தி வர்றதுக்காகப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ராஜா, உம்மை போல் ஒரு நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆண்டவரே எங்கள் இவ்விதமாக கரம் பிடித்து பலப்படுத்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, ஆண்டவரே, எந்த அளவுக்கு நாங்கள் ஆண்டவரே துதித்தா கூட அது ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சிக்கும் புகழுக்கும் ஆண்டவரே. அப்பா ராஜா, நீர் ஆண்டவர் அவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ துதித்தா கூட அது பத்தாது ஆண்டவரே. ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எவ்விதமாக ஆண்டவரே அப்பா ஈடுபட்டு எங்களை நடத்தி வர்றதுக்காகப்பா ஸ்தோத்திரம், 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 கொடா கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமான இந்த காலவேளையில் கூட சபையாக ஒருமனப்பட்டு எங்கள் இல்லங்களில் நாங்கள் கூடும் பொழுது கூட எங்கள் மனதிலும் எங்கள் ஆவியிலும் ஆண்டவரே நாங்கள் ஒருமைப்படுத்தி ஆண்டவரே ஒரு ஆவியோடு ஒரே சிந்தையோடு சமூகத்தில் வருகிறோம். விசேஷமானமாக ஆண்டவரே ராஜா, அப்பா, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் பரிசோதனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் இவ்விதமாக ஜெபத்தில் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கும் கர்த்தாவே. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ராஜா எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கிற தடைகள், குறைகள், பலவீனங்கள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் ஆண்டவரே ராஜா உமக்கு விரோதமாக ஆண்டவர் இருக்கிற காரியங்கள் யாவற்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அப்பா ராஜா, இது ஜெபத்துக்கு தடை என்று நாங்கள் படித்து கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இந்த தடைகள் ஆண்டவரே நீர் அப்புலப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எங்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட ஆண்டவரே, எங்கள் உறவின் வாழ்க்கையில் கூட ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, எங்களுக்குள் ஆண்டவரே தவறுகள் இருந்தால், குறைகள் இருந்தால் ஆண்டவரே அப்பா, உறவுகள் துண்டிக்கப்பட்டா அதை யாவற்றையும் சரிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கும் கர்த்தாவே. அப்பா ராஜா, நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீர் அதிகமாக விரும்புகிறவராக இருக்கிறீர். எல்லா வகையிலும் ஆண்டவரே உம்மை போல நாங்கள் இருக்கணும், உம்மை போல நாங்கள் மாறணும். இயேசுவின் ஆண்டவரே முகம், இயேசுவின் ஆண்டவர் சாயல் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று நீர் உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறீர் கர்த்தாவே. அதுக்காகப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, யாவற்றும் நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரே மன திரும்பி அது விட்டுவிட நாங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே கெட்ட பழக்கங்கள், உமக்கு விரோதமாக இருக்கிற தவறான ஆண்டவரே பழக்கங்கள் இருந்தால் அதிலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நுகத்தை ஆண்டவரே நீர் உடைத்து ஆண்டவரே நாங்கள் விடுதலையாக்கப்பட நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிலுவிலே எங்களுக்காக சுதந்திரத்தை ஆண்டவரே எங்கள் விடுதலை நீர் பெற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் இனிமேயும் ஆண்டவரே அடிமைகளாக இருக்கக்கூடாது, பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது நம்முடைய விருப்பம் ஆண்டவரே. ஆகிய ஆண்டவரே ராஜா, நாங்கள் விடுதலையாக்கப்பட்ட மக்களாக, ஜனமாக அந்த சுதந்திரத்தை தொடர்ந்து நாங்கள் அனுபவித்து வர நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆகிய அப்பா, எல்லா கட்டுகளை ஆண்டவரே எங்களை கட்டு வைத்திருக்க எல்லா விதமான கட்டுகளை ஆண்டவரே அப்பா நீர் அறிந்தவராக இருக்கிறேன். அது யாவற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா, இயேசுவின் வல்லமை நாமத்தில் கட்டாக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே ராஜா. நாங்கள் அப்பா அவ்விதமாக விடுதலையாக்கப்பட்ட மக்களாக நாங்கள் வாழ்ந்து வர எதுவுக்கும் நாங்கள் அடிமைகளாக இராதபடி பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவ்விதமாக ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
பெரியவரோடு சிறுவர் வரைக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்படி அவ்விதமாக ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நாங்கள் வாழ்ந்து வர எங்கள் மேல் நீர் பிரியமாக இருக்க அப்பா, எங்களை பார்த்து என் நேசுகுமாரன் என் நேசுகுமாரத்தி என்று சொல்ல அவ்விதமாக நாங்கள் வாழ்ந்து வர அப்பா நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே இந்த காலவேளையில் கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை அப்பா பேர் பேராக உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை இந்நாள் வரை, குறிப்பாக இந்த MCO காலத்தில், கொரோனா காலத்தில் கூட ஆண்டவரே இந்நாள் வரை ஒவ்வொரு குடும்பத்தை நீர் தாங்கினீரே, ஒவ்வொரு குடும்பத்தை நீர் வழிநடத்தினீரே, ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தீரே. அதற்காக ராஜா நன்றி 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 அப்பா. மறுபுறமாக எங்கள் குடும்பங்களை உங்களுடைய பாத்திரங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் இல்லத்தை தலைவர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் தாமே ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் இல்லத்தை ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் மட்டும் இல்லை, உங்களுடைய தேவ பிரசன்னத்தினால், உங்களுடைய வார்த்தையினால், உங்களுடைய ஆவியானவரால் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை நீ நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவிக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, குடும்பத்தில் ஆண்டவரே அவங்களை ஆலோசித்து குடும்பத்தை ஆண்டவரே உங்களுடைய வழியில் நடத்தும் பொழுது கூட அங்கே ஒரு மனம் இருக்கத்தக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள், எடுக்கிற ஒவ்வொரு ஜெபம் அப்பா ஆண்டவர் அவங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் கூட உங்களுடைய சித்தம் பிரகாரமாக நீர் வாய்க்க பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்தில் ஆண்டவரே விசேஷித்த தேவை இருக்கிறதோ அந்த விசேஷித்த தேவைகளை ஆண்டவரே அவருடைய பார்த்து நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே நீரே எங்கள் தேவன், வேற யாரிடம் போய் நாங்கள் கேட்போம்? நீர் வார்த்தையில் சொல்கிற அல்லவோ, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். ஆகியால் இந்த காலவேளையில் கூட எங்கள் தேவைகளை ஆண்டவரை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பத்தை நீ விசாரித்து, ஒவ்வொரு குடும்ப தேவையை நீ அறிந்து, உம்முடைய சித்தம் பிரகாரமாக, உம்முடைய நேரத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு தேவைகளை ஆண்டவரை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ராஜா ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. விசேஷமானமாக இந்த காலவேளையில் கூட சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே சுகவீனம் இருக்கிறதோ, எங்கே பலவீனம் இருக்கிறதோ அது யாவற்றும் பாதல் கொண்டு வருகிறோம். விசேஷமாக நம்ம காலவேளையில் கூட மகள் ஷிக்கீனாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷிக்கீனா டேவராஸ்க்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகளுக்குள் ஆண்டவரே உங்களுடைய ஒத்தாசை தேவை, உங்களுடைய சுகம் கொடுக்கிற கருத்தை மகள் மேல் வைத்து நீ மகளை ஆசீர்வாதத்தை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தழும்புகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அந்த தழும்புகள் நிமித்தமாக ஆண்டவரே மகளுக்கு வேண்டிய பூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீ தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே தொடர்ந்து சகோதரி சார்ல்ஸை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவரோடு கூட தொடர்ந்து நீ நீரும் ஆண்டவரே. ஆண்டவரே அவருக்கு காலில் இருக்கிற எல்லா காயங்களையும் ஆண்டவரை நீ தொட்டு தொடர்ந்து நீ பூர்ண சுகத்துக்குள் அவரை நீ கொண்டு வர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே வண்ணமாகப்பா பல ஜெப குறிப்புகள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அநேக ஜெப குறிப்புகள் வருது கர்த்தாவே. விசேஷமான இங்கே சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவங்களை யார் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. ராஜா நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய ஆண்டவரே உள்ளத்தில் நீ கிரியை செய்யும், நம்முடைய சமாதானத்தை தாரும். நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்ன தேவன் நீர். நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமை, தேவ அற்புதம் ஆண்டவரே ராஜா காணத்தக்க ஆண்டவரே ஒரு சுகத்தை காணத்தக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமானமாக இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அவங்களையும் நீ சுகப்படுத்தி வீடு திரும்ப நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரமாக ஆண்டவரை அகற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமான இந்த காலவெளியில் கூட தமிழ்நாட்டுக்காக, சென்னைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பகுதியில் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் இன்னும் ஆண்டவரே தீவிரமாக பெருகி கொண்டிருக்குது கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த கிருமியை பார்த்து நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே ராஜா. அந்த கிருமி ஆண்டவரை இதோடு நிறுத்தி ஆண்டவரை அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை ஒரு விடுதலை நீ தர வேண்டும் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற மக்களை நீ பாரும், ஏழை ஜனத்தை நீ பாரும். இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கூட அவங்க எங்கே போவாங்க ஆண்டவரே ராஜா? வேறு யாரும் திரும்புவாங்க ஆண்டவரே? ஏழைகளுக்கு ஆண்டவர் நீத்தாம்பி பரிதாபப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவளுக்காக விசேஷமான ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் கூட ஆண்டவரை இருக்கின்ற ஏழை ஜனங்கள் ஆண்டவரை இந்த கொரோனா நாளில் ஆண்டவரை வேலை இலக்க சூழ்நிலையில் மத்தியில் இருக்கப்படுறது கூட அப்படிப்பட்ட தேவையுள்ள மக்களுக்கு கூட நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. புதிய பாதைகளை திறந்தலையும், புதிய வாய்ப்புகளை தாரும் ஆண்டவரே.
குடும்ப தேவைகள் யாவற்றும் சந்தியும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமானமாக எங்கள் அருமையான நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்டில் ஆண்டவரே நாங்கள் குடியிருக்கவும், இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து வரவும் நீ கொடுத்த கிருபைக்காகப்பா ஸ்தோத்திரம். மெய்யாகவே ஆண்டவரே மலேசியா நாடு ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடு ஆண்டவரே. அப்பா பல ஆசீர்வாதங்கள் உண்டு. பல இனம் ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே வாழ்ந்து வராங்க அப்பா. அதுக்காகப்பா ஸ்தோத்திரம். முதலாக ஆண்டவரே இணை புரிந்து கொள்கிற ஆண்டவரே நீ தர வேண்டுமானால் செபிக்கிறோம். எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை நீ தர வேண்டுமானால் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே சில சமயத்தில் இந்த இன ஒற்றுமை சீர்குலைக்க பலவிதமான யோசனைகள் பலவிதமான காரியங்களை சொல்லி ஆண்டவரே அப்பா பிரிவினைக்குள் நாங்கள் வர இருக்கணும் என்று தூண்டுகிறாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட தூண்டுதல் செய்கிறவர்களை ஆண்டவரே நீர் கண்டிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தில் ஆண்டவரே நாங்கள் யாவரும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே தொடர்ந்து தேசத்தின் நல்வாழ்வுக்காக நாங்கள் யாவரும் பிரயாசப்பட நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதான மந்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாமன்னருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அமைச்சர் கூட்டத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் அதை பார்த்து நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடு ஒரு நல்ல நாடாக, ஒரு செழிப்பான நாடாக, ஒரு ஆசீர்வாதமான நாடாக ஆண்டவரே இருக்க வேண்டும் என்று அப்பா பிரயாசப்படும் பொழுது, விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் ஆண்டவரே அப்பா ஒரு புது வளர்ச்சிக்குள் வர வேண்டும் என்று பிரயாசப்படும் பொழுது கூட எல்லா திட்டங்கள் முயற்சிகள் யாவற்றும் நீ வாய்க்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். சுயநலத்துக்கு ஊழியம் செய்யாதபடி நாட்டின் நலத்துக்காக ஆண்டவரே பணி செய்ய, ஆண்டவரே நாட்டின் வளர்ச்சிக்காக பணி செய்ய நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே பலவிதமான ஊழல் ஆண்டவரே கேசஸ் உண்டு ஆண்டவரே. உமக்கு தெரியும், உமக்கு தெரியாது ஒன்றுமில்லை. இப்போ ஆண்டவரே ராஜா இந்த காரியங்கள் யாவற்றும் சட்ட நீதித்துறையில் இருக்கும் பொழுது கூட ஆண்டவரே ராஜா உங்களுடைய கருத்தை கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. அப்பா நீதி நேர்மை ஆண்டவரே தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். நீதி உள்ள தேவன் ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே இந்த காரியத்தை எடுத்து நீதித்துறையில் ஆண்டவரே வாதாடும் பொழுது ஆண்டவரே நீர் அங்கே இருந்து எல்லாம் சரியாக ஒழுங்காக ஆண்டவரை நடத்தி வர நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை நீர் காத்துக்கொள்ளும். இந்த தேசத்தில் ஆண்டவரை இருக்கிற பொருளாதாரத்தை நீர் காத்துக்கொள்ளும். இந்த தேசத்தை ஏமாத்துறவர்களை ஆண்டவரை நீ நீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று செபிக்கும் கர்த்தாவே. உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. அதே சமயத்தில் ஆண்டவரே அரசியல் ரீதியிலே அநேக காரியங்களை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம், அநேக காரியங்களை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்துக்கு எது நல்லதோ ஆண்டவரே அப்பா அது நீ செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த தேசத்துக்கு விரோதமாக எதிராக ஆண்டவரை வேலை செய்கிறவர்கள் திட்டம் போடுவர்களை ஆண்டவர் நீ சந்தியும் ஆண்டவரை. அப்பா ராஜா இந்த தேசத்தை கெடுக்காதபடி அவங்களை நீ கண்டித்து ஆண்டவரை அவங்களை நிறுத்த வேண்டும் என்று செபிக்கும் கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரை. ஆசீர்வதியும் தொடர்ந்து ஆண்டவரே ராஜா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமானமாக உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது கூட ஆண்டவரே விசுவாசத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது கூட தொடர்ந்து எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே ராஜா. எங்கள் விசுவாசம் வளர வேண்டும் அப்பா ஆண்டவரே. அவ்விதமாக ஒரு வளர்ந்த விசுவாசியாக இருக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒரு தேறின விசுவாசியாக நாங்கள் யாவரும் மாற வேண்டும் என்று செபிக்கிறோம். கூடி சீக்கிரத்தில் கர்த்தாவே எங்கள் திருச்சபை ஆண்டவரை ஆராதனைக்காக நாங்கள் திறக்கப் போகிறோம். அதுக்கு வேண்டிய ஆயத்தங்கள் யாவற்றும் நாங்கள் செய்யும் பொழுது கூட எங்களோடு கூட இரும் ஆண்டவரை. எல்லாவற்றும் நாங்கள் ஒழுங்காக சரியாக செய்து வர நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. சபை மக்களின் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் விசுவாசத்தோடு நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றும் நீ உதவி செய்வீர், ஆசீர்வதிப்பீர் என்று நாம் நம்புகிறோம் அப்பா. சபையின் தேவைகளை இப்படி பார்த்து நாங்கள் வைக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேவைகள் யாவற்றும் நீ சந்தியும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். சபை மக்களை அப்பா பரப்படமாக பார்த்து ஒப்புக் கொடுக்குறோம். அவளோடு ஆண்டவர் அநேகர் காத்திருக்கிறாங்க ஆண்டவர். அவங்க யாவையும் நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து நீ வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் பிரகாரமாக எங்களை நடத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் ஒருமனப்படுவோமாக. பரமனிதர்களுக்கு பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்கிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக.
50 ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். விடுமாய் கொட்டும் சில மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களையும் மன்னியும். எங்களுடைய சோதரி பிரேசனம் தீமறைச்சு கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இன்னுவைகளே. ஆமேன். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 4 வரை. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்பதே. ஆமேன். The reading of the scripture for today is taken from the Epistle of James, chapter 1, verses 3 to 4. Knowing this, that the trying of your faith worketh patience, but let patience have a perfect work, that ye may be perfect and entire, wanting nothing. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். May I greet you once again in Jesus name. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே யாக்கோப்பு சொல்கின்றார், நம்ம யாவற்று விசுவாசம் சோதிக்கப்படும் என்று அங்கே அவர் எழுதியிருக்கின்றார். If you reading the book of James, we find that James makes a statement. He says that all our faith will be tested. ஆகையால் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்ன? What do you mean by when you say our faith is tested? How does God test our faith? ஆண்டவர் எவ்விதமாக நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராக இருக்கின்றார். In Matthew 9:29, the Bible says that according to your faith it will be done for you. மத்தேயு 9:29 நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி அது யாவற்றும் நடக்கப்படும், செயல்படும் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரிடம் என்று நாம் என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? What are we expecting God to do in our lives? This is the law that God has established. ஆண்டவர் ஒரு நியாயப்பிரமாணத்தை, ஒரு சட்டத்தை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். It is called the law of expectation. ஒரு எதிர்பார்த்தலின் சட்டத்தை ஆண்டவர் வேதத்திலே நமக்காக எழுதி வைத்திருக்கின்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. In Hebrews chapter 11 and verse 6, we read that it is impossible to please God without faith. God is our heavenly Father and God is pleased when we trust in Him. ஆண்டவர் நம்முடைய பரம தந்தையாக இருக்கின்றார். அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் பிரியமாக இருக்கின்றவராக இருக்கின்றார். In Luke chapter 17 and verse 5, the apostle said to Jesus, Lord, increase our faith. The question is, how do you do that? லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை நீர் அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விசுவாசத்தை எவ்விதமாக அதிகப்படுத்துவது? If faith is what makes my life rewarding and fulfilling and confident, how does God build my faith? என் விசுவாச வாழ்க்கை ஆண்டவர் எப்படி கட்டுகிறவராக இருக்கின்றார்? ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் ஆசீர்வாதத்தை, திட நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்கிறேன். God builds our faith by putting it to test. நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி வளர வைக்கிறார் என்றால், அது சோதனையின் மூலமாக சோதிக்கும் பொழுது என் விசுவாசம் வளருது. Faith is like a muscle, and when it is stretched and pulled, then it develops. விசுவாசமானது ஒரு திசையை போல், ஒரு மசலை போல் இருக்கிறது. அது எவ்விதமாக பயிற்சிக்குள் வரும் பொழுது
அந்த விசுவாசம், அந்த மசில் ஆனது இவ்விதமாக வளர்றது போல, அதே வண்ணமாக உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் இவ்விதமாக சோதனைக்குள் ஆளாகும் பொழுது அங்கே வளர்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. When you test your muscles against weights, then your muscles develop. இந்த நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக, நம்ம சரீரம் எவ்விதமாக பாரங்களை தூக்கும் பொழுது நம்முடைய திசைகள் யாவற்றும், மசில்கள் யாவரும் வளருது போல, அதே வண்ணமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாக பாரங்களை கொடுக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. Our faith develops as it is tested. நம்முடைய விசுவாசம் சோதனைக்குள் ஆளாகும் பொழுது அந்த சூழலில் தான் விசுவாசம் வளரும். ஆகையால் எடுக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து முதலாக ஆண்டவர் எவ்விதமாக நம்முடைய விசுவாசத்தை வளர வைக்கிறார் என்றால், எவ்விதமாக விசுவாசத்தை சோதிக்கிறார் என்றால், கஷ்டமான இக்கட்டான சூழலில் மூலமாக நம்மை சோதனைக்குள் ஆளாக்கி நம்முடைய விசுவாசத்தை வளர வைக்கின்றவராக இருக்கின்றார். பாயிண்ட் நம்பர் 1, God tests our faith through difficulties. நம்ம இவ்விதமாக சோதனை மூலமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வளர வைக்கின்றவராக இருக்கின்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், பலவிதமான சோதனைக்குள் நாம் கடந்து வர ஆளாக வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய விசுவாசம் ஒரு நிஜமான பிரயோஜனமாக, ஆண்டவருக்கு மகிமை உள்ள விசுவாசமாக வளரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனமானது ஒரு வல்லமையான ஒரு வசனமாக இருக்கிறது. சோதனைகள் மூலமாக, பிரச்சனைகள் மூலமாக, கஷ்டத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த சோதனை மூலமாக நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுத்தவும் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தற்செயலாக எதுவும் நடக்காது. Nothing happens in our life by accident. Everything is with God's permission. எல்லாவற்றும் தேவ உத்தரவினால் அது நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. God uses our disappointments as His appointments. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் மூலமாக அவர் நம்மை சந்திக்கிறவராக, நம்முடைய வாழ்க்கையை செயல்படுகிறவராக இருக்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். God uses difficulties to test our faith. நம்முடைய விசுவாசத்தை இவ்விதமாக சூழ்நிலைகள் மூலமாக, நெருக்குதல் மூலமாக ஆண்டவர் சோதிக்கின்றவராக இருக்கின்றார். ஏசாயா 48:10 வாசிக்கின்றோம். எவ்விதமாக பொன் வெள்ளி அக்னியில் சுத்திகரிக்கப்படுகிறதோ அதே வண்ணமாக ஆண்டவர் நம்மை அக்னிக்குள், உபத்திரத்தின் அக்னிக்குள் நம்மை சோதிக்கின்றவராக இருக்கின்றார். கேள்வி இதுதான், இந்த சோதனை அக்னி என்ற என்ன? What do you mean by the furnace of affliction? It is when the heat is turned on. வாழ்க்கையிலே எல்லாவற்றும் சூடு ஏறும் பொழுதுதான் அவ்விதமாக அக்னி ஜுவாலம் என்று நாம் சொல்லலாம். The Bible frequently compares our problems and difficulties to a furnace. ஒரு அக்னி, ஒரு சுட்டி இருக்கிற அக்னி இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகளும் கஷ்டங்களும் அவ்விதமாக ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சுத்திகரிக்க எவ்விதமாக வெள்ளி பொன்னும் சுத்திகரிக்கப்படுகிறதோ அதே வண்ணமாக இந்த அக்னியின் மூலமாக பொன்னின் வெளியில் இருக்கின்ற அசுத்தங்களை ஆண்டவர் அக்னி மூலமாக சுற்றி இருக்கிறவராக இருக்கின்றார். The furnace of a refiner's fire who heats it up so high that gold and silver melt and all the impurities burn away. So what should I do when I'm going through difficulties? என் வாழ்க்கையிலே என் விசுவாசம் இவ்விதமாக சோதனைக்குள், இவ்விதமாக உபத்திரத்துக்குள் கடந்து வரும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன மறுபடி கொடுக்க வேண்டும்? What response must I do or give? யாக்கோப் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க என்றால் யாக்கோப் சொல்கின்றார், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சோதனைக்குள் நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் சோதிக்கப்படுகிற வேளையிலே
நாம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். James 1 verse 2 and verse 3 says we need to consider it pure joy whenever we face trials in our lives, because the testing of our faith produces perseverance. ஏன் ஆண்டவர் விதமாக சோதனைக்குள் என்னை நடக்க வைக்கிறார், என்னை கொண்டு வருகிறார்? Because I know that God is with me. இந்த சோதனைக்குள் கடந்து வரும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று எனக்கு நிச்சயமாக தெரியுது. என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கின்றார். God has a plan and a purpose for my life. God's purpose is greater than the pain or the problem or the difficulty I am going through right now. இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் கடந்து வருகிற சோதனைகள், கடந்து வருகிற பிரச்சனைக்கு மேலாக, கடந்து வருகிற வேதனைக்கு மேலாக ஆண்டவருடைய நோக்கம் ஒரு பெரிதான நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இவ்விதமாக நோக்கமுள்ளவராக இருக்கின்றார். இரண்டாவது குறிப்பு, ஆண்டவர் எதிர்பார்ப்பு மூலமாக நம்மை சோதிக்கிறவராக இருக்கின்றார். God tests our faith through demands. வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் யாவற்றும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் நம்முடைய வாழ்க்கையிலே அது கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடம் என்று எதிர்பார்க்கின்றார். அந்த எதிர்பாரல் நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனையாக இருக்கிறது. உதாரணமாக யாக்கோபின் புஸ்தகத்தில் ஒருவரை பார்த்து உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்யும் என்று யாக்கோப் சொல்கின்றார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நம்ம எவ்விதமாக ஒருத்தர்கிட்ட போய் நம்முடைய குற்றங்களை பற்றி அறிக்கை செய்வோட போகிறோம். அது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவ்விதமாக செய்ய சொல்லுகிறது. See, for example, when you look at the book of James tells that we are to confess our faults to one another. Now, that is not an easy thing to do. We always want to talk about our strength, but not about our faults. நம்முடைய குற்றங்களை பற்றி நம்ம பேச தயங்குவோம். நம்முடைய பலத்தை பற்றி நம்ம பேச தாராளமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஆனால் நம்முடைய குற்றங்களை பற்றி பேச வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது ஒரு விதமான சோதனை. Now the test is, am I going to trust what God says or ask me to do? ஆண்டவர் என்னை செய்ய சொல்லுகிற காரியத்தை நான் செய்ய தயாராக இருக்கிறேனா? ஆண்டவரை நான் நம்ப தயாராக இருக்கிறேனா? Am I going to trust my own opinion and do what I think is right in my eyes? என்னுடைய சிந்தைக்கு ஏற்றபடி, என்னுடைய யோசனைக்கு ஏற்றபடி, என் பார்வைக்கு எது சரி என்று அது மட்டும் தான் நான் செய்ய போகிறேனா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு செல்லும் பொழுது ஒரு சம்பவத்தை குறித்து நமக்கு வாசிக்கிறோம். We read about the people of Israel on their way from Egypt, where they were in captivity, to the promised land. Now as they were walking towards the promised land, இந்த வாக்குத்தத்தப்பட்ட தேசத்துக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்பை வைத்தார். God put a demand on their life. Okay, இந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து அவன் உணவுக்காக மன்னா வரும். That demand was one manna. Okay, அந்த எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு காலை வேளையிலே நீங்க வெளியே சென்று உங்களுக்கு அந்த நாளுக்கு வேண்டியது மட்டும்தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் என்ன தேவையோ அந்த அன்றாட நாளுக்கு வேண்டிய தேவை மட்டும்தான், அந்த மன்னாவை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். God gave them a command. God said, when the manna falls, you go and take what you need for the day. Okay, அந்த நாளுக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். Okay, என்று ஆண்டவர் யாத்திரையாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார். Okay, அது ஒரு கட்டளையாக ஆண்டவர் அந்த காரியத்தை அவங்க வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்த்தார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, மன்னா வானத்திலிருந்து கொட்டுது, நிறைய கொட்டுது.
ஆனால் ஆண்டவர் வந்து அந்த நாளுக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் வர நாளுக்கு வர வாரத்துக்கு நீங்கள் எடுத்து சேகரித்து நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லலை. It doesn't make sense. The point was not whether it made sense. We would want to stock up. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படிலாம் செய்யாதீங்க. அன்றாட வண்ணா வரும் வானத்திலிருந்து அந்த நாளுக்கு வேண்டியது மட்டும் நீங்க செய்யுங்க என்று அதை மட்டும் தான் சொன்னார். The point was God wanted to test them so that they would trust him in a day to day way. ஆண்டவர் ஏன் இது சொன்னார்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நம்புவாங்களா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்திப்பார் என்று அவரை நம்புவார்களா என்று அவ்விதமாக அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்தார். They were to follow his commandments. ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அவங்க கை கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவங்களுடைய விசுவாசத்திலே அவங்க வளர வேண்டியதாக இருந்தது. அதுதான் குறிப்பு. ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை சோதித்தார். ஆண்டவரை நம்புவாங்களா, இந்த கட்டளையின்படி ஆண்டவரை நம்புவாங்களா என்று ஆண்டவர் அவங்களே சோதித்தார். விசுவாசமானது ஒரு பயிற்சி. Faith is often a risk. When it is a risk, it means you do not understand it in advance. அது ஒரு சோதனையாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் புரிந்து கொள்வோம் என்று ஒரு ஒரு வாக்கு இல்லை. இட் இஸ் நாட் தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் புரிந்து கொள்வோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சொல்றாரு என்று கேள்வி கேட்கிற நிலையிலே நாம் இல்லை. ஆண்டவர் சொல்லபடி நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் இந்த வசனத்தின்படி என்ன பாடம் என்னவென்றால், ஆண்டவரை விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து வர வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். That is what God wants me to learn. He wants me to obey immediately. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உடனடியாக கீழ்ப்படியணும். What God says it, I do it. ஆண்டவர் சொன்னார் என்றால் நான் உடனடியாக கீழ்ப்படிந்து அது செய்ய வேண்டியதாக இருக்கிறது. Whether I understand it or not doesn't matter. I just do it. நான் அதை புரிந்து கொள்கிறேனா இல்லையோ அது முக்கியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நான் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. Whether it makes sense or not, it doesn't matter. God says do it and I do it. அது என் சிந்திக்கிற தன்மைக்கு அது ஏற்றுக்கொள்கிற காரியமாக இருக்குதா அது முக்கியம் இல்லை. சொன்னதுனாலே நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. Because I know it is what God has asked me to do. அதுதான் ஆண்டவர் நான் செய்ய வேண்டும் என்று என்னிடம் என்று எதிர்பார்க்கின்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அங்கே ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஒரு தேசத்துக்கு எடுத்து செல்ல போகிறேன், நீ வா என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவர் உடனடியாக கீழ்ப்படிந்தார். அது தாங்க விசுவாசத்தின் சோதனை. That is the test of faith. In Hebrews chapter 11 and verse 8, Abraham, and God called Abraham, God told Abraham, I will show you a place. Come, follow me. The Bible says Abraham obeyed God immediately. The question is, இதுதான் கேள்விங்க, how quickly do you do what God tells you to do? ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எவ்வளவு சீக்கிரமாக நாம் கீழ்ப்படிந்து செய்கிறோம்? அது தாங்க முக்கியமான கேள்வி. That is the most important question. மூன்றாவதாக, God tests our faith with dollars. மூன்றாவதாக ஆண்டவருடைய விசுவாசத்தை பணத்தின் மூலமாக நம்மளை சோதிக்கிறார். Did you know that money is one of the greatest tests of faith in our life? நம்முடைய வாழ்க்கையிலே பண விஷயமானது மிக பெரிதான ஒரு சோதனையாக, விசுவாசத்தின் சோதனையாக இருக்கிறது. Few people understand how God uses our material possessions as a test of character and a test of faith. நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக, நம்மளுக்கு வைத்திருக்கிற சொத்தின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய குணத்தையும்
நம்முடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் சோதிக்கின்றவராக இருக்கின்றார். For many people, finances are the greatest of all. அநேகருக்கு பண விஷயத்தை ஆனது ஒரு பெரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. They have no idea that God is actually testing them when it comes to giving. ஆண்டவருக்கு கொடுக்கும் மூலமாக, தசமபாகத்தில் கொடுக்கும் மூலமாக ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கின்றவராக இருக்கின்றார். All of these things have to do with faith. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம் என்று சிந்திக்கிற ஒரு காரியமாக, முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. லூக்கா 16:11 வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு ஒரு விதமாக சொல்லுகின்றார். In Luke 11:16 Jesus says the following. நம்முடைய உலக சொத்திலே நம்மை நம்ப முடியாமல் இருந்தோம் என்றால் ஆண்டவர் இவ்விதமாக மெய்யான பொக்கிஷத்தின் மூலமாக, ஐஸ்வர்யத்தின் மூலமாக நம்மை நம்ப போகிறார். If God cannot trust us in the way we handle worldly wealth, how is He going to trust us with true riches of heaven? ஆண்டவர் என்னத்தை குறித்து பேசுகின்றார்? What is God or what is Jesus talking about? He is giving us a truth that He taught all through scripture. வேதத்தில் காணப்படுகிற சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை சோதிக்கின்றவராக இருக்கின்றார். நம்ம வாழ்க்கையிலே பண விஷயத்திலே நாம் எவ்விதமாக செயல்படுகின்றோம்? அந்த பண விஷயத்தில் ஒரு ஆழமான ஆவிக்குரிய உண்மை இருக்கிறது. ஏனென்றால் எந்த அளவுக்கு நாம் பணத்தின் மூலமாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம், நம்முடைய பணத்தின் விஷயத்தில் எந்த அளவுக்கு ஆண்டவரை நான் நம்புகிறோம். How much do we trust God in regards to our finances? பாருங்க, if I am not faithful in my possessions, then He will not trust me with spiritual power. என் பொருளாதாரத்தின் மூலமாக நான் உண்மையாக இல்லாவிட்டால் ஆண்டவர் என்னை ஆவிக்குரிய வல்லமையினால் என்னை நம்ப மாட்டார். The fact is, what I do with my money really does determine how much God can bless my life. என் பண விஷயத்தில், என் பண காரியத்தில் நான் எந்த அளவுக்கு நான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேனோ அந்த அளவுக்குத்தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். புதிய பாட்டில் 2 கொரிந்தியர் 8:7-8 பவுல் இவ்விதமாக கொரிந்த் திருச்சபைக்கு எழுதுகிறார். In 2 Corinthians 8, chapter 8, verse 7 and 8, Paul exhorts the church in Corinth. இந்த கொடுப்பதில் கிருபையிலே அவங்க அதிகமாக வளர வேண்டும் என்று அவர் சொல்கின்றார், ஆலோசிக்கிறார். அந்த அவங்களுடைய உண்மையான நிஜமான அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று இவ்விதமாக அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். Paul talks on them to express the sincerity of love in their giving. Giving tests both our love and our faith. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவமாக இருக்கின்றோம். அப்ப கேள்வி இதுதான், எந்த அளவுக்கு நான் ஆண்டவர் மேல் அன்பு கூறுகின்றேன்? How much do I really love God? Do I put my money where my mouth is? அநேக சமயத்தில் நம்ம பெரிய காரியங்களை பேசுகிறோம், ஆனா என் வாய் இருக்கிற இடத்துல என் பணம் இருக்கின்றதா? Every time I give, I grow in love. கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அன்பிலே வளர்கிறேன். I grow in hope. நம்பிக்கையிலே நான் வளர்கிறேன். I grow in faith. விசுவாசத்திலே வளர்கிறேன். I grow in maturity. நான் தேறினவனாக மாறுகின்றேன். இந்த விதமாக ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புகிறவனாக இருக்கின்றேன். என் விசுவாசத்தில் உண்மையாக நான் வளர ஆசைப்படுகிறேன். Do I really want God to increase my faith? இந்த லூக்கா 17:5 ஆண்டவரின் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்று கேட்டார்கள். In Luke 17:5 the apostle asked Jesus to increase his faith. Are you willing to pray that very dangerous prayer? God, increase my faith. இந்த பயங்கரமான ஒரு சவால் நிறைந்த ஜெபத்தை ஜெபிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவரே, என் விசுவாசத்தை அதிகப்படுத்தும்.
நாம் 3 காரியங்களை 3 பகுதிகளை பார்த்தோம். இந்த 3 பகுதியிலே எந்த பகுதியிலே என் விசுவாசத்திலே நான் வளர வேண்டியதாக இருக்கிறது? We saw 3 areas. Which specific area do we want God to increase our faith? ஒரு வகையிலே இந்த நெருக்கமான கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலே நான் வளர வேண்டுமா விசுவாசத்தில்? இல்லை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகள் மூலமாக என் விசுவாசத்திலே நான் வளர வேண்டுமா? இல்லாட்டி என் பொருளாதார விஷயத்திலே, என் பண விஷயத்திலே நான் ஆண்டவர் அதிகமாக விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறதா? ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். சோர்ந்து போகாதீங்க. டோன்ட் கிவ் அப். ஆண்டவரை நோக்கி பாருங்க. லுக் டு காட். ரியலைஸ். ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். Always realize, remember that God is with you. As you and I wait on Him, He will not only increase our faith, but He will work out His plan in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை மட்டும் அதிகப்படுத்த மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் செயல்படுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வகையிலே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். இந்த சோதனையை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனே, உங்களுடைய வார்த்தைக்காராஜா நன்றி. விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த விசுவாசத்தில் நான் வளர வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். உங்களுடைய சித்தம் திட்டம் நிறைவேறப்பட வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறீர். Lord, you want to fulfill your plan and purpose in our lives. So continue to increase our faith. எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. This is the time to bless the Lord and all that the Lord has done for us, to remember everything that God has given to us. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே செய்த யாவற்றையும் நினைவு கூறவும் அவரை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகையால் உங்கள் அசப்பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். Take your tithes and your offerings in your hands and we are going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, எங்கள் யாவையும் கண்ணின் மணி போல நீ காத்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் அன்றாட தேவைகளை ஆண்டவரை இந்நாள் வரை குறையில்லாமல் ஆண்டவரை நீ சந்தித்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய உன்னதமான கருத்தில் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரும் நீ தாங்கி இருக்கிறேன். அதுக்காக ராஜா நன்றி. எங்கள் கருத்தில் இருக்கிற இந்த தசோபாகத்தின் காணிக்கையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Heavenly Father, we thank you for your continued blessing in our lives. Father, we want to bless you in return. Lord, we have brought our tithes and our offerings. ஆண்டவரே, இந்த காணிக்கை தசோபாகத்தையும் நாங்கள் படைக்கும் பொழுது கூட உங்களுடைய நாமத்துக்காக உமக்காக நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கிற கரங்களும் உள்ளங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவருடைய சகல தேவைகளை நீ தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீ யெகோவா ஈரே, போதுமானவர் அப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்தும். Lord, as we give, we pray that you will continue to meet all our needs because you are Jehovah Jireh. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பான தேவ ஜனமே, தேவ வார்த்தையை நாம் கேட்டோம். இவ்விதமாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நாம் பார்த்தோம் 3 வகையிலே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். சோதனை வரும் பொழுது இந்த சோதனை ஜெயம் கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொன்னவனமாக நம்முடைய விசுவாசத்திலே நாம் வளர வேண்டியதாக இருக்கிறது. We heard God's word. We were challenged and we were reminded that our faith will be tested. And we must pray the prayer that Jesus said, or the disciples said, increase our faith. எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் என்று சீஷர்கள் ஜெபித்தார்கள். அவ்விதமாக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரிடம் நாம் கேட்டுக்கொள்வோமாக. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உங்களுடைய ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீ பேசுறதுக்காக ராஜா நன்றி. ஆண்டவரே ராஜா, நீர் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் விசுவாசத்தை வளர, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த, எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்த நீ விரும்புகிற தேவனாக இருக்கின்றீர். Lord, we heard your word and we know that you want us to increase in our faith. You want us to grow in our faith. And that Lord, you will meet with us, you will test us. எங்களை பல வகையிலே சோதிப்பீர். ஆண்டவரே, வாழ்க்கையிலே வருகின்ற விசுவாச சோதனைகள் மூலமாக நாங்கள் ஜெயம் பெறவும் வெற்றி பெறவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray that in all the tests we will continue to succeed and grow in our faith. ஆண்டவரே, உங்களுடைய வருகையிலே நாங்கள் விசுவாசத்தில் வளர்ந்தவர்களாக இருக்க உதவி செய்யும். ஒரு புது மாதத்தை எதிர்நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது கூட ஆண்டவரே, உங்களுடைய தேவ பிரசன்னம் எங்களோடு கூட வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
விசேஷமானமாக திருச்சபை மிக சீக்கிரமாக திறக்கப்படும் என்று நாங்கள் ஆவலாக காத்திருக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே சரியாக முறையாக நாங்கள் செய்து வர எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, even as we look forward for the reopening of church services, we pray that you be with us as we make arrangements to comply with all the necessary requirements. You lead us and guide us. மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வபாரையும் மறவாதே. ஆமென்.